ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இப்போ என்னுடைய உறவினர் சொன்னார், இங்கே ஆப்பிரிக்கர்கள் இங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நேரம் அவன்கிட்ட துப்பாக்கி இருந்துக்குன்னா வண்டியில் காலை வச்சதுக்கு சுற்றுக்க கூட செய்வான். அது கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த நாட்டில் நிறவெறி இருக்குது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நமக்கே தெரியும், அந்த வெள்ளைக்கார குழந்தைகளை பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். போய் நான் அதை தூக்க போனேன். நண்பர் அங்கேருந்து சத்தம் போட, அருணகிரி தூக்கிறாதீங்க அந்த குழந்தைகளை துற்றாதேன்னு சத்தம் போட்டுட்டு ஓடியாரார். இப்போ அமெரிக்கர்களை பொறுத்தளவுக்கு அவங்கள தவிர்த்து இந்தியர்களாக இருந்தாலுமே கருப்பர்கள் தான். ஆமாம், கருப்பர்கள் மனிதர்கள் அல்ல, பொருள் உடைமையாக தான். அமெரிக்க முதலாளிகளுடைய உடைமைகளாக தான் கருதப்படுவார்கள். அப்போ அவங்கள விலைக்கு வாங்கிக்கிறது, வித்து அடிமைப்படுறீங்க. ரூம் கிளீன் பண்ண ஒரு பையன் வந்தார். பார்த்தா தமிழ்நாட்டுக்காரர் மாதிரியே இருந்தார். உடனே அவர் பேரை கேட்டேன், லாக்ஸ்மேன் அப்படின்னாரு. லக்ஷ்மணங்கிறது தான் லாக்ஸ்மேன் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஈழத்திலிருந்து ஐரோப்பாவில் ஒரு 10 நாடுகள் வழியாக எல்லைகளை கடந்து அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்குள்ளே இறங்கியிருக்காரு. மெக்சிகோ பக்கம் இவர் தெற்க சுவர் கட்டுறாரு ட்ரம்ப். சுவரை ஏறி குதிக்கிறதுக்கு குஜராத்தில் ட்ரைனிங் கொடுத்து சுவர் ஏறி குதிக்கலாம் மெக்சிகோ எல்லை வழியாக குதிச்சு கொண்டு போகிறாங்க. அதனால தான் அவர் கெடுபிடிகள் பண்ணுறாரு. கடந்த இந்தியா பாகிஸ்தானுடைய வாரில் கூட ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது வரலாற்று பெருமை மிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன், ஏன்னா நான் மத்தியஸ்தம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க தலைமைத்துவம் டிக்டேட்டர் மாதிரி தான். இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, உலகத்தின் தலைநகரம் எது சொல்லுங்கள்? நியூயார்க்கா? ஏன் சீக்கியர்களை அவங்க கனடாவில் ரோடு ரயில் போடுறதுக்காண்டி கொண்டு போய் இறக்குனாங்க. இன்றைக்கு கனடா நாடாளுமன்றத்தில் குறைந்தது 13 சீக்கியர் எம்பி இருக்காங்க. நக்கிர நேர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு உலகம் சுற்றும் வாலிபன் அருணகிரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாலிபனாகவே இருக்கீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு மக்கள் நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்து இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அடுத்த என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. பொதுவாக ஒரு நிமிஷம் இழந்துட்டோம்னா அது கிடைக்கவே கிடைக்காது. காலம் பொன் போன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க, பழமொழியாக முதுமொழியாக. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 13 மணி நேரத்தை நம்ம திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சாத்தியம்? அதாவது அதற்கு இந்த புவியியலை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். நாம் இழந்த நேரத்தை பெற முடியாதுன்னு சொல்கிறோம், கண்டிப்பாக பெற முடியும். இப்போ கடந்த சந்திப்பின் போது நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன். புவியின் வடக்கு முனையில் சூரியன் 24 மணி நேரம் இருக்கும் என்று சொன்னேன். அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். வடபகுதியில் இப்போ நம்ம ஊரில் காலையில் கிழக்கே சூரியன் தோன்றி மாலையில் மேற்கே மறைகிறது. ஆனால் வடதுருவத்தில் காலையில் சூரியன் கிழக்கே நிற்கும். பகல் 12 மணிக்கு வடக்கே விடும். மாலை 6 மணிக்கு மேற்கே நிற்கும். இரவு 12 மணிக்கு தெற்கே நிற்கும். வடதுருவத்தில் சூரியன் வட்டத்தில் தான் சுற்றும். இந்த ஒரு செய்தி. இப்போ இழந்த நேரத்தை எப்படி திரும்ப பெற முடியும்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் 1 மணி அல்ல, 13 மணி நேரத்தை திரும்ப பெறலாம். எப்படி சாத்தியம்? அதாவது நான் முதல் முறையாக 2000 ஆண்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்ட பொழுது காலை 7 மணிக்கு டெல்லியில் ஏர் இந்தியா வானூர்தியில் ஏறி உட்கார்ந்தேன். அது 8.5 மணி நேரம் பறந்து அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் வழியாக பறந்தது. அப்போ கீழே நாம் இந்து குஷ் மலைகளை எல்லாம் பார்க்க மிக அழகாக இருந்தது. 8.5 மணி நேரம் பறந்து லண்டனில் போய் இறங்கினேன். அப்போ 7 மணிக்கு புறப்பட்டு லண்டனில் 8.5 மணி நேரம் பறந்தால் அங்கே லண்டனில் 3.5 மணி ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அங்கே அப்பொழுது 11 மணி தான். அப்போது இதுக்கு இடையிலே 7 மணிக்கு புறப்பட்டு 12 மணிக்கு எங்களுக்கு ஒரு பகல் சாப்பாடு ஃப்ளைட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போது அங்கே 3:30 மணிக்கு அதுக்கு பிறகு நாங்கள் இறங்கி அங்கே கொஞ்சம் நேரம் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளைட்டில் ஏறும்போது அதே ஃப்ளைட்டு. அப்போ எல்லாமே எல்லா சீட்டு எல்லாமே மாற்றிட்டாங்க. திரும்ப அதில் ஏறி உட்காந்து அடுத்து அமெரிக்காவுக்கு போகணும், நியூயார்க்கு போகிறதுக்கு 5.5 மணி நேரம் ஃப்ளைட் லண்டனில் இருந்து. அப்போது அது நேரடியாக அட்லாண்டிக் கடல் மேலே பறக்காது. அது வளைகோட்டில் தான் பறக்கும். நீங்கள் சோறுல ஒரு வேர்ல்டு மேப்பு பார்த்தீங்கன்னா சதுரம் பட்டையாக இருக்கும். அப்போ இங்கேருந்து நேராக போயிடுவோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இடையில பூமி இப்படி இருக்குது. இப்படி தான் போகும் ஃப்ளைட்டு. இப்படி போயிட்டு அங்கே 5.5 மணி நேரம் இப்போது 11 மணிக்கு திரும்ப அங்கே 1 மணி 2 மணிக்கு புறப்படும் பொழுது ஃப்ளைட்டில் ஏறினவுடனே அவங்க ஒரு மத்தியான சாப்பாடு கொடுத்தாங்க. திரும்ப நாங்கள் நியூயார்க்கில் போய் இறங்கும்போது சாயங்காலம் 4:30 மணி. அப்போது இங்கேருந்து ஒரு 8:30,
அதில் ஒரு 5:30 8:30 14 மணி நேரம் பறந்து இருக்கின்றோம். ஆனால் அங்கே போய் சேரும்போது மாலை 4:30 மணி. அப்போ 4:30 மணிங்கும் போது இதில் வந்து உங்களுக்கு 14 மணி நேரம் டெல்லியில் புறப்பட்டு 7லேருந்து 7 கிளம்பி சேர்த்து அப்போ இரவு 9 ஆகியிருக்கணும். ஆனால் 5:30 4:30 மணி தான் ஆகுது. இது வந்து இந்த டைம் கிடைக்கும். அமெரிக்காவின் கிழக்கு கரைக்கும் இந்தியாவுக்கும் நேர வேறுபாடு 9:30 மணி நேரம். அதுக்கு பிறகு அது 1 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில மாதங்களில் அது 8:30 மணி நேரமாக இருக்கும். அமெரிக்கா வந்து ஒரு அகலமான நாடு. இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு வந்து 32,88,000 சதுர கிலோமீட்டர். அமெரிக்காவுடைய நிலப்பரப்பு 98 லட்சம் சதுர கிலோமீட்டர். அது வந்து அகலமான நாடு. இப்போது அந்த அகலமான நாட்டில் கிழக்கு பகுதியில் மேற்கே உள்ள அட்லாண்டிக் கடலை ஒட்டி நியூயார்க் இருக்கிறது, வாஷிங்டன் இருக்கிறது. அது 2 பெரிய நகரங்கள். மேற்கு கரையில் பசிபிக் கடல் கரையில் லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ இருக்கிறது. இந்த 2 நகரங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவே 3.5 மணி நேரம் நேர வேறுபாடு அமெரிக்காவில் கிழக்குக்கும் மேற்குக்கும். அப்படிங்கும்போது இந்த நேர வேறுபாடுங்கும்போது நீங்கள் அமெரிக்காவில் மேற்கு கரையில் இப்போ நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில், வான்கூவரில், இது சான் பிரான்சிஸ்கோவில், வான்கூவரில் கனடாவில் இருக்கிறவங்களோட நீங்கள் இப்போ ஃபோன் போட்டு பேசுங்க. இப்போ அங்கே என்ன நேரம் கேளுங்க, 12 மணி நேரம் 13 மணி நேரம் அங்கே பின்னாடி தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து நீங்கள் போகும்போது இந்த 13 மணி நேரம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். சரியா? அதே போல் அதற்கு நேர்மாறாக நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வரும்போது 13 மணி நேரத்தை இழந்திருப்பீர்கள். இப்போ இங்கேருந்து நான் கிழக்கு போனேன் ஜப்பானுக்கும் நமக்கும் கிரீன்விச் மீன் டயத்தில் 5:30 மணி நேரம் வேறுபாடு. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஏறுறப்ப 5 மணிக்கு இங்கே ஃப்ளைட்டில் ஏறுறீங்க. ஜப்பானில் போய் நீங்கள் எல்லாம் பறந்துட்டு ஜப்பானில் போய் இறங்கும்போது காலை 10 மணி நேரத்துக்கு அங்கே போய் இறங்குறேன்னு வைங்க. ஆனால் அங்கே வந்து 5:30 மணி நேரம் முன்னாடி போயிருக்கும், மத்தியானம் 3:30 மணியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நேரத்தை இழந்துருவீங்க. இப்போ அதே மாதிரி லண்டனில் மத்தியானம் ஏறும்போது கொஞ்ச நேரத்திலே பகல்லேருந்து இருட்டுக்குள்ளே பூந்துருவோம். பாரிஸில் பகல் 12 மணிக்கு ஏறினா கிழக்க வரும்போது 2 மணிக்கெலாம் வந்து இருட்டு வந்துருச்சு. அதை நம்ம பார்க்கலாம். அந்த மேப்பில் காட்டி உள்ளே வந்து ஒரு மேப்பு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க இல்லையா, அதிலே அந்த இருள் இதெல்லாம் மாறி வர்றதே பார்க்கலாம். ஆக இதுக்கு இடையில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் நேர வேறுபாடு இருக்குது. இப்போது அதே பிரச்சனை இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியாவுடைய நேர கணக்கு வந்து கிரீன்விச் மீன் டயத்தில் லண்டன்லேருந்து உலகத்தினுடைய நேரத்தை கணக்கிடுகிறார்கள். இந்தியாவில் அலகாபாத் பக்கம் வச்சு நேரத்தை கணக்கிடுறாங்க. இந்த இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அருணாச்சல பிரதேசத்துக்கு போனோம். அங்கே வந்து 4 மணிக்கெலாம் விடிஞ்சிருது. கிழக்க முதல்ல இருக்கிறதுனால இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தில் முதல்ல சூரியன் விழுது. ஆனால் அந்த பங்களாதேஷ் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து கிரீன்விச் மீன் டயத்துலேருந்து 6 மணி நேரம் வச்சுருக்காங்க. இந்தியா 5:30 மணி நேரம் வச்சுருக்கோம். அப்போ கல்கத்தாவில் 6 மணி, பங்களாதேஷில் 6:30 மணி, அதுக்கு கிழக்கே உள்ள 7 ஸ்டேட்டில் 6 மணி. அப்போ அவங்க 1/2 மணி நேரத்தை இழந்துடுறாங்க. அப்போது வந்து கல்கத்தாவுக்கு கிழக்க இந்தியாவுக்கு ஒரு நேரம் வைக்கணும். அதே மாதிரி மேற்க குஜராத் போனீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். இந்தியாவுக்கே 3 டைம் வேணும். இப்போ இங்கே இருக்கிற இலங்கை வந்து 1/2 மணி நேரம் நாங்கள் பங்களாதேஷை போல் கூட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு இந்திய அரசு இல்லை கூட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கும் பங்களாதேஷ் வந்து நம்மளை விட 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது. இதனால் வந்து கிழக்கு உள்ள மக்களுக்கு நேரம் இழப்பு ஏற்படுகிறது. அவங்களுக்கு பகல் 4 மணிக்கெலாம் பகல் உண்டாகி சாயங்காலம் 4 மணிக்கு அடைஞ்சிரும், பொழுது அடைஞ்சிரும். இப்போ அமெரிக்காவில் தரை இறங்கிட்டீங்க. என்னைக்கு முதல் பயணம் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு? 2000 டிசம்பர் 2000. அப்போது அமெரிக்காவினுடைய இன்னைக்கு வரைக்குமே இந்த கேள்வி முதல்ல யாராவது அமெரிக்கா போனாங்கன்னா கேட்கணும்னு ஆசைப்படுவேன். அமெரிக்கா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே ஒரு மத்தியஸ்தராக தான் இருக்க விரும்புது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் அது ஒரு மத்தியஸ்தராக தான் இருக்குது. இன்றைக்கி நடந்த இந்தியா பாகிஸ்தானுடைய வாரில் கூட ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது வரலாற்று பெருமை மிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன், ஏன்னா நான் மத்தியஸ்தம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது எதனால்? அது மத்தியஸ்தமோட சொல்ல முடியாது. அவங்க வந்து தலைமைத்துவம் டிக்டேட்டர் மாதிரி தான். அதாவது அமெரிக்கா உலகத்திற்கு தலைமை தாங்குகிறது என்று தான் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, உலகத்தின் தலைநகரம் எது சொல்லுங்க? நியூயார்க்கா? ஏன் அதை அப்படி உருவாக்கிட்டாங்க? எதுக்குன்னு கேட்டால் அங்கே உலக நாடுகளுடைய ஒன்றியம்
யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி இருக்கு. இருக்கு, அதனுடைய செஷன் இருக்கு. அதில் உலகத்தினுடைய 196 நாடுகளும் அதில் உறுப்பு நாடுகளாக இருக்கு. அப்போ 196 நாட்டுக்காரங்களும் அந்த ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலக பிரச்சனை பூரா பேசப்படுறது நியூயார்க்கில் பேசப்படுகிறது. எனவே அதை உலகத்தின் தலைநகரம் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம வந்து அது அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் அவர் ட்ரம்ப் தான் உலகத்துக்கு தலைவர். அவர் மத்தியஸ்தம்லாம் கிடையாது, தலைவர் தான். அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து இது பழைய குடியரசுத் தலைவர்கள்லாம் ஓரளவுக்கு பக்குவமாக இருந்து நடந்துக்கிட்டாங்க. இவர் அப்படி இல்லை, நான் தான் தலைவர், நான் சொன்னது தான் சட்டம்ங்கிற மாதிரி பேசிட்டு வராரு. அதை அமெரிக்கர்கள் ஆதரிக்கிறார்கள். இன்றைக்கும் அமெரிக்கானா அந்த வானுயர்ந்த கட்டிடங்கள், ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிம்பாங்க. அப்புறம் உலகத்திலே மிக விலை உயர்ந்த நட்சத்திர ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரைவேட் ஜெட்டும்பாங்க. அப்போ எல்லாமே அங்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய முதல் காட்சிகள் அமெரிக்கா அப்படின்னா நான் ஞாபகம் வருதுன்னு, அதாவது மாலை 4:30 மணிக்கு போய் இறங்குறோம். அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் வந்து அதான் மன்ஹாட்டன் ஒரு பகுதி இருக்குது. மேன்ஹாட்டன் அப்படி அங்கே வந்து உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரே தெருவில் 100 மாடி கட்டடங்கள், ஒரு 20 கட்டடம் 30 கட்டடம் அங்கே இருக்குது. இப்போ இந்த வணிக மையங்கள் ரெட்டை கோபுரம் அது கூட அதே பகுதியில் தான் இருக்கிறது. ட்வின் டவர். ஆமாம், எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அதுலேயும் நான் ஏறி பார்த்தேன். அது ஒரு 1000 அடிக்கு 1400 அடிக்கு மேலே உயரம். அங்கே அவர்களுடைய வீடுகள், கடைகள், அந்த கார்கள் எல்லாமே பெரிய அளவில் தான் இருக்குது மற்ற இதுகளை விட. ஆனால் வந்து அதில் சில வேடிக்கைகளும் இருக்குது. இப்போது நாங்கள் போய் இறங்கி அந்த ஹோட்டலில் தங்குற ஹோட்டலுக்குள்ளே போகும்போது சான் கார்லோஸுங்கிற ஹோட்டலு, அதில் வந்து 14வது மாடியில் ரூம். அப்போ 12 மாடி லிஃப்ட்டு போனவுடனே அடுத்து 14வது மாடி வந்துடுச்சு, 13வது மாடி வரல. அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி. திரும்ப வந்துட்டு வெளியில் இறங்கி வந்து நான் திரும்ப செக் பண்ணி பார்த்தேன், அங்கே 13வது மாடியே கிடையாது. அதாவது அமெரிக்கர்களுக்கு 13 வந்து காட்டி இவ்வளவு வாயேஜர் 1 வந்து 25,500 கோடி கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. வாயேஜர் 2 2100 கோடி கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த இப்படி ஏவிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கர்கள் மூட நம்பிக்கை 13 இல்லை. அப்புறம் கார் பார்க்கிங் பக்கத்தில் விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். அந்த ஊர் வந்து அந்த விளக்குகளை அணைக்கின்ற வழக்கம் இல்லை. எல்லா கட்டடத்துலேயும் விடிய விடிய விளக்குகள் எரியுது. அப்படி ஏதோ விண்வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம். அதுக்கப்புறம் அங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு சான் பிரான்சிஸ்கோ ஃப்ளைட்டில் ஏறும்போது இப்படி மேலே ஏறி ஃப்ளைட்டு ஏறும்போது பார்த்தா கீழே வந்து இந்த கங்கை கொட்டி வச்ச மாதிரி லைட்டு, நெருப்புகள் வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு இந்த பூக்குழின்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி நெருப்பு பரப்பி வச்ச மாதிரி மின் ஒளிகளில் விளக்கு. அங்கே போய் சான் பிரான்சிஸ்கோவில் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து காரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போனேன். அந்த ரோடு வந்து ஒரு 600-650 கிலோமீட்டர். அந்த ரோடு தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 டிராஃபிக் உள்ள ரோடு. அந்த இதுக்கு அங்கே விடியாலையில் 4:30 மணிக்கு போகும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்குள்ளே நுழையும்போது அது நியூயார்க்கோட பிரம்மாண்டம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி அது ஒரு ஒரு அந்த இது லைட்டு அவ்வளோ இதுக்குள்ளே போகும்போது நமக்கு இது வந்து 2000. அப்புறமே நீங்கள் வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கா அந்த லாஸ் வேகாஸு, அதை விட அது எப்படி இருக்கும். நான் லாஸ் வேகாஸ் நான் போகல, ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் 3 நாள் இருந்தேன். அங்கே டிஸ்னிலாண்டு அதனுடைய பிரம்மாண்டம் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் நிச்சயமாக எல்லாமே பிரம்மாண்டம் தான். அமெரிக்காவில் இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடியது இந்தியர்கள் தான். எல்லா உயர் பதவியில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகமாக பங்கு வகிக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய இயல்பான நிலைமை எப்படி இருக்குது? அமெரிக்காவுக்கு இந்தியர்கள் 1950க்கு பிறகு தான் போகிறாங்க. ஓகே, 1950க்கு அப்புறம் தான் போகிறாங்க. இப்போது இந்தியர்களை வந்து தமிழர்களை கூலி தொழிலாளர்களை இலங்கை, மலேசியா ரப்பர் தோட்டங்களுக்கு கொண்டு போனாங்க. ஆமாம், மொரிஷியஸ், ரீயூனியன், அப்புறம் கயானா. அதுபோல் சீக்கியர்களை அவங்க வந்து கனடாவில் ரோடு ரயில் போடுறதுக்காண்டி கொண்டு போய் இறக்குனாங்க. சீக்கியர்களை இன்றைக்கு கனடா நாடாளுமன்றத்தில் குறைந்தது 13 சீக்கியர் எம்பி இருக்காங்க. போன ஆட்சி அவர்களுடைய தயவில் தான் நடைபெற்றது. 4 பேர் இந்தியர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்போ கூட போன வாரம் தேர்தல் நடந்திருக்கு. தமிழ் பொண்ணு அனிதாவுக்கு அயலுறவு கொடுத்துருக்குறாங்க. கேரி அவர் வந்து கனடாவில் பப்ளிக் சேஃப்டி டிஃபென்ஸ் அதுக்கு ஒரு இருக்கிறாங்க. இங்கே அமெரிக்காலேயும் இந்த 50க்கு பிறகு தான் நம்ம உயர் கல்விக்காண்டி போகிறாங்க.
முனைவர் ஆனந்த கிருஷ்ணன் அந்த காலகட்டத்திலே போனவர். அந்த அவர் போய் படித்தவர். 50களில் 5000 பேர் தான் இருந்தாங்க அமெரிக்காவில். இன்றைக்கு 17 லட்சம் பேர். இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் 1990 ஏற்பட்ட பொறியியல் கல்வி புரட்சி. இப்போ 1,30,000 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் 560 பொறியியல் கல்லூரிகள் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. எனவே லட்சக்கணக்கான கிராமத்து விவசாயிகளுடைய பிள்ளைகள் பொறியியல் படித்து அமெரிக்காவுக்கு பறந்தார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில் அதே போல் அந்த இந்த 560 காலேஜ் போல் ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலேயோ கூட கிடையாது இவ்வளவு காலேஜஸ். இந்த கல்லூரியின் விளைவாக இன்றைக்கி போனவங்க இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய குறைந்தது ஒரு 10 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் சுந்தர் பிச்சை கூகுளில் இருக்கிறார். அதுபோல் இன்னும் நிறைய பொறுப்புகளில் உயர் பொறுப்புகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கோல வச்சு வருகிறார்கள். அமெரிக்கா எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்குன்னு மற்ற நாடுகள் சொல்கிறாங்களே, மற்ற நாட்டு மக்கள் என்றாங்க. அதே மாதிரி இப்போ அங்கே பேச்சுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? குறிப்பாக இந்தியர்கள் இல்லை மற்ற நாட்டில் இருந்து வரக்கூடியவங்க அங்கே வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமா? அது ஏற்கனவே அனைத்து நாடுகளுடைய பிரச்சனைகளையும் பேசக்கூடிய இடமாக நியூயார்க் இருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் இப்போ கருத்துரிமை அதை எந்த அளவுக்கு என்று சொல்லப்போனால், இப்போ ஆபிரகாம் லிங்கன் பற்றி அவர் அந்த காலகட்டத்திலே அவரை பற்றி இழிவாக பேசப்பட்டதையெல்லாம் ஒரு அருங்காட்சியகமாக வைத்திருக்கிறார்கள். இப்போ அண்மையில் ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன். அதில் ட்ரம்ப்பும் புட்டினும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு 10 மாடி கட்டடம் உயரத்துக்கு ஒரு வால் போஸ்டர் தொங்குது. அவங்க அதை பற்றி கவலையப்படுறது இல்லை. நீங்கள் எவ்வளவு கேவலமாக கூட அவங்கள பற்றி சொல்லப்படுகிறது. இதில் கருத்துரிமை என்று சொல்லப்போனால் அவங்களுக்கு இப்போ ஆங்கிலேயர்களுடைய கருத்துரிமை ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு கூட்டத்தில் ரோட்டில் ஒரு கூட்டம் நிற்கிது. காவலர் என்ன டிராஃபிக்கை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து கேட்காரு. அப்போ 2 பிரிவும் என்ன சொல்கிறான்னா, நம்ம இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை வெடிகுண்டு வச்சு தகுக்கிறதா அல்லது தீயை வச்சு எரிக்கிறதா அப்படின்னு 2 குரூப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனையாக அவங்களுக்கு. வெடிகுண்டு வச்சு தகக்கணும்னு சொல்கிற பூரா இந்த பக்கம் நில்லு, தீயை வச்சு எரிக்கணும்னு சொல்லுவதெல்லாம் இந்த பக்கம் நில்லு, போக்குவரத்துக்கு வழியை விடு அப்படின்னு அந்த காவலர் சொல்கிறார். இது ஒரு உதாரணம். லண்டனில் பார்லிமெண்ட்டில் வின்சென்ட் சர்ச்சில் உட்கார்ந்துருக்காரு. எதிர்க்கட்சி பெண் எம்பி ரொம்ப ஆவேசமாக பேசி, நீ மட்டும் என் புருஷனாக இருந்தால் உன்னை விஷம் வச்சு கொண்டிருப்பேன்னு சர்ச்சில் பார்த்து சொல்கிறார். அவர் அதற்கு அசரவே இல்லை. ஒரே செகண்ட் எந்திரிச்சு நின்று, நீ என் மனைவியை இருந்தால் நானே தற்கொலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். இதுக்கு கருத்துரிமைக்கு அவங்க அமெரிக்காவிலும் ஐரோப்பா நாடுகளிலும் இடம் இருக்கிறது. அமெரிக்கானாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது இந்த நியூயார்க் நகரம், நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ் வேகாஸ், இந்த மாதிரியான சில இடங்கள் தான். அமெரிக்காவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம், எல்லாரும் பார்க்க வேண்டிய நியூயார்க் நகரம். அது 5 பிரிவுகளாக இருக்கிறது. அடுத்தது வாஷிங்டன். வாஷிங்டனில் எல்லாரும் வாஷிங்டன் டிசி அது வெள்ளை மாளிகைக்கு முன்பதிவு செய்து உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நான்லாம் வெளியே நின்று தான் பார்த்தேன், முன்பதிவு செய்யாதனால. அங்கேயே அமெரிக்கா நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போய் வீடியோலாம் எடுக்க விட்டாங்க. கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து நான் வீடியோவை என்னுடைய உலகம் சுற்றுவாளியின் பயண ஒளிப்பட குறுவட்டில் நான் அதை வெளியிட்டிருக்கேன். வெள்ளை மாளிகை போனீங்களா? வெள்ளை மாளிகைக்கு வாசலில் தான் நிற்க முடியும். நம்ம அட்வான்ஸ் ரிசர்வேஷன் அதாவது முன்பதிவு பண்ணலை, அதனால் உள்ளே போக முடியும். ஆமாம், முன்பதிவு பண்ணால் நீங்களும் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நிச்சயம். அது அதிலெல்லாம் ஒரு தடையும் இல்லை. அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்திலே பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட் உள்ள அன்னைக்கு போனாலும் எப்போவுமே உள்ளே பார்க்க விட்றாங்க, யாருனாலும் உள்ளே சுற்றி வரலாம். அந்த இதை நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே லிங்கனுடைய நினைவிடம் ஒன்று இருக்குது, ஆபிரகாம் லிங்கன். ஆமாம், அது மாதிரி இது கிழக்கு பக்கம். மேற்க பார்க்க வேண்டியது லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஹாலிவுட் ஸ்டுடியோஸ், அடுத்து இது டிஸ்னிலேண்ட். அமெரிக்காவுடைய நகரங்கள் கட்டிடங்கள் பற்றி பேசியாச்சு. உணவு பழக்க வழக்கங்கள், ஏன்னா அமெரிக்கர்கள் இந்தியா வந்தாங்கன்னா எப்போவுமே அந்த நாக்கு அப்படியே இந்தியாவுக்கு அடிமையாயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப சுவையாக சாப்பிட்டு பழகிட்டாங்க. அங்கே அமெரிக்காவினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்குது? காய்கறிகள், பச்சை இறைச்சி, இந்த மாதிரி தான் இருக்கா இல்லை எப்படி இருக்குது? இல்லை, அவங்க 3 வேளையும் இறைச்சி தான். 3 வேளையுமே இறைச்சி சாப்பிட்றாங்க. முதன்மை இடம் மாட்டுக்கறி, பன்றிக்கறி. அதுக்கு பிறகு தான் சிக்கன். அது ஏற்கனவே மெக்டொனால்டு அவங்களுடைய இது உலகம் பூரா அவங்க கடை வச்சுருக்காங்க. அங்கே ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் போயிருந்த நேரத்தில் காலையில் நம்ம ஊர் வேலைக்கு 500 ஆச்சு, மத்தியானத்துக்கு 750, இரவுக்கு 750 கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபா 2000 ஆச்சு.
விலை எல்லாமே இதில். அதே மாதிரி இந்தியர்களுடைய லட்சக்கணக்கில் வந்துட்டதுனால நம்ம உணவுகள் கடைகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவு கடைகளும் எல்லா ஊர்லேயும் பெரும்பாலான ஊர்களில் வந்துருச்சு. சாப்பாடு வந்து பெரும்பாலும் அவங்க வந்து ரெடிமேட் ஃபுட்டு தான். ஆமாம், சமைத்து வைக்கப்பட்ட உணவுகள் அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சிடுறாங்க. இப்போ நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜு வந்து 2 கதவு, அப்போவுமே அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு. அப்போ அவர் நண்பர் என்ன சொன்னார்னா, இந்த கதவை திறந்து அதில் இருக்கிற முட்டை, அதில் இருக்க இல்லை சாப்பிட்ருக்காங்க இல்லையா, இது 2000. இப்போது இவங்க எத்தனை முட்டை காலியாக இருக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜுக்கும் மளிகை கடைக்காரருக்கும் கனெக்ஷன். ஓகே. அப்போ இந்த வீட்டில் இப்போ 4 முட்டை சாப்பிட்ருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அவருடைய வேன் வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு போயிடும். ஓகே. அப்போ அடுத்த தடவை அந்த உணவு தட்டுப்பாடே இருக்காது. எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபுட்டு வந்து அந்த அப்போவுமே வந்து அவளோட பராமரிப்பு அது. ஓகே, டிஜிட்டலாகவே இருந்திருக்கு ஃபுட்டே. ஓகே, இப்போ அமெரிக்காவை பற்றி பேசும்போது அந்த குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம இன்றைக்கி நம்மளோட இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா தனி மனித வாழ்க்கை தான். ஒரு சோலோ இண்டிவிஜுவலாக அவங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போவாங்க. இப்போ அங்கே அமெரிக்காவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இல்லை, அமெரிக்காவில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், அமெரிக்காவில் வந்து இவர்கள் வந்து கற்பர்களை கொண்டு வந்தாங்க. பிறகு காதல் திருமணங்கள் அமெரிக்கருக்கும் இவங்களுக்குமே நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒபாமாவுடைய தந்தை வந்து ஆப்பிரிக்கர், தாய் வந்து அமெரிக்கர். அது வந்து அந்த காலத்திலேயே அடிமைகளாக வந்தவர்கள் இப்போ வந்து நிறைய காதல் ஜோடிகளை பார்த்தா எல்லாருமே கற்பர்களும் வெள்ளையர்களுமாக தான் இருந்தாங்க. அங்கே வந்து அதிலெல்லாம் அவங்க அந்த நிறவெறிங்கிறது அந்த வகையில் அதில் ஒரு பொருத்த மட்டும் இல்லை. அதே சமயத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் வந்து அப்படி ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இந்திய பண்பாடு போலவே அமெரிக்கர்களும் இருக்கின்றார்கள். எனக்கு இப்போ இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புங்கிறது நமக்கு தெரியும். ஒரு குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அதுக்கப்புறமா மாநிலங்களுடைய முதலமைச்சர், அவருக்கு கீழே அமைச்சர், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஆளுநர்கள் அப்படின்னு இது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி செயல்படுத்த அப்படின்னு. இப்போ இந்த அமெரிக்காவில் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை தவிர வேறு எந்த ஒரு அதிகாரியுமே நமக்கு தெரியறதில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது? நல்ல அருமையான கேள்வி. இப்போ வந்து அதே மாதிரி சிஸ்டம் தான் அங்கே வரணும்னு நினச்சாங்க. அமெரிக்காவுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா 50 மாநிலங்கள், 50 மாநிலங்களுக்கும் ஆளுநர்கள் இருக்கின்றார்கள். அதாவது அந்த ஆளுநர்கள் மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கவர்னர்ஸே அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. கவர்னர் தான். அதுக்கு மேலே வந்து இப்போ தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் முதலமைச்சர். அவருக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து வைக்கிற ஒரு ஆளுநர் இருக்கார். அப்படி அங்கே கிடையாது. அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் முதலமைச்சர் கிடையாது, அவருக்கு பேர் கவர்னர். ஓகே. அதுக்கு பிறகு நேரடியாக 50 மாநிலம் சேர்ந்து வாக்களித்து தேர்ந்தெடுப்பவர் குடியரசுத் தலைவர். இப்போது ட்ரம்ப் இருக்கார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தல் 1776 240 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நவம்பர் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. அதில் வெற்றி பெறுகிறவர் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவியேற்பார். இடைப்பட்ட அந்த 2 மாதமும் பழைய ஆள் தான் நீட்டிச்சிட்டு வருவார். அந்த இதில் ஒரு வேடிக்கையான சிஸ்டம் என்ன என்று கேட்டால், இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் 2வது முறை பதவியேற்றுக்கிறார். ட்ரம்ப்பை விட வந்து அதாவது 2016 தேர்தலில் ட்ரம்ப் வந்து ஹில்லாரியை விட 20 லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்று தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அதற்கு முன்பு கிளின்டன் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் அல்கோர். அவரும் ஜார்ஜ் புஷ்ஷும் போட்டியிடும் பொழுது அல்கோருக்கு கிடைத்த வாக்குகள் 5,03,00,000. இவருக்கு ஜார்ஜ் புஷ்ஷுக்கு 4,98,00,000. 5 லட்சம் ஓட்டு குறைவாக பெற்று குடியரசுத் தலைவராகிறார். அதாவது மக்கள் வாக்கு குறைவு. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்தியாவில் இந்த ஒரு 2 பேர் போட்டி போடுறாங்கன்னு வைங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் போட்டி போடுறோம். தமிழ்நாட்டில் வந்து எனக்கு வந்து 5 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கு, உங்களுக்கு 5,10,000 ஓட்டு கிடச்சிருக்கு. இந்த கிடச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதியும் பார்லிமெண்ட் சீட்டும் உங்களுக்கு தான். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எனக்கு வந்து அங்கே எனக்கு வந்து 10 லட்சம் ஓட்டு கிடைக்குது, உங்களுக்கு 9,90,000 ஓட்டு கிடைக்குன்னு வைங்க. அங்கே ஒரு 100 ஓட்டு கூட கிடச்சிருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 80 தொகுதியும் எனக்கு. இதுதான் அமெரிக்காவுடைய தேர்தல் சிஸ்டம். இதுக்கு காரணம் என்னென்னா, அதே போல் இங்கே 28 மாநிலங்கள் இருக்குது. மாநிலங்கள் மேலவையில் 18 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது.
அப்போ கிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு வரும். ஆனால் அமெரிக்காவில் அது புதுச்சேரியாக இருந்தாலும் மேல் சபையில் 2 சீட்டு தான், தமிழ்நாடு இருந்தாலும் மேல் சபையில் 2 சீட்டு தான். அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அது வந்து செனேட்டில் வந்து 100 எம்பிக்கள், இதில் கீழவையில் 435 பேர். இந்த 100 எம்பிக்களும் 50 மாநிலங்களுக்கும் சரியாக 2 இடமா பிரிச்சிருக்கு. மாநில ஆளுநர்களாக நீங்களோ நானோ அமெரிக்காவில் போய் மாநில ஆளுநராக ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். இவர் அர்னால்டு சுவார்சனேக்கர் வந்து கலிபோர்னியாவில் 2 தடவை கவர்னராக இருந்தார். ஆனால் அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தும் போட்டி போட முடியல. ஏனென்றால் அவர் ஆஸ்திரியா நாட்டில் பிறந்தவர். ஓகே. அமெரிக்காவில் குடியரசுத் தலைவருக்கு மட்டும் அங்கே பிறந்தவர்கள் தான் போட்டியிட முடியும். என்னதான் அமெரிக்கா 200 வருஷம் இந்தியாவோட முன்னோக்கி பயணப்படுது, நீங்கள் சொன்ன மாதிரி அணு ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சின்னு பல இருந்தாலும் அந்த நிறவெறி அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம பார்க்க முடியுது செய்திகளில். அப்போது இன்னும் நீங்கள் போன சமயத்தில் ஏதாவது நிறவெறிக்கான தாக்கம்? அதை நான் நேரடியாக 2 நிகழ்வுகளை சொல்லணும். அதாவது என்னுடைய சங்கரனில் என்னுடைய மாமா மகன் வந்து அமெரிக்காவில் இருந்தார். அவர் நடராஜன் என்று பெயர். தினசரி நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்து என்னைய சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போவார். அந்த அமெரிக்காவில் அந்த இதில் நியூயார்க்கில். அப்போ ஒரு முறை சாப்பாட்டுக்கு நடந்து போகும்பொழுது அங்கே என்னுடைய ஷூ லேஸ் கலண்டுருச்சு. அப்போ அவர் வந்து இந்த ஷூ இதை கெட்டுங்க அப்படின்னு சொன்னார். அங்கே ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது. அதில் நான் காலை தூக்கி வச்சு ஷூ லேஸை கெட்டுறேன். அதே வண்டியில் அந்த பக்கம் ஒரு பெரிய இவர் வந்து கருப்பர் வந்து உட்கார்ந்துருந்தார். காலை தூக்கி வச்சு ஷூ லேஸை கெட்டுறது அவருக்கு அந்த வண்டியில் காலை வச்சது அவர் உணர்ந்துட்டார். சரையில்னு திரும்பி வந்து பார்த்தா நான் அவர் வண்டியில் காலை தூக்கி வச்சதை அவர் இன்சல்ட்டாக நினச்சிட்டார். அவர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்து என்னை அடிக்க வராரு. இவர் என் நண்பர் வந்து என்னுடைய உறவினர் வந்து கூல் பண்ணுறார். இல்லை நாங்கள் வந்து இந்தியன்ஸு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, சாரின்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு இப்படி சொல்லும்போது டப்புன்னு அவர் கையில் ஒரு தட்டு தட்டிட்டான். அப்போது ரொம்ப எங்களை எப்படியும் அடிச்சிருவாங்கிற நிலைமையில் நான் வந்து இல்லை சாரின்னு நான் சொல்கிறேன். பிறகு தான் ரொம்ப நேரம் கழித்து வாக்குவாதம் பண்ணி தான் பிறகு கூலாக அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. இப்போ என்னுடைய உறவினர் சொன்னார், இங்கே ஆப்பிரிக்கர்கள் வந்து இங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிறவெறியில். அப்போது கடுமையான அடக்குமுறைகள், சவுக்கடிகள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு $10 ஒரு சின்ன பிரச்சனைலாம் கூட துப்பாக்கி எடுத்து டபக்குன்னு சுட்டுருவான். இப்போ இந்த நேரம் வந்து அவன்கிட்ட துப்பாக்கி இருந்துக்குன்னா அவன் வண்டியில் காலை வச்சதுக்கு சுற்றுக்க கூட செய்வான். அது கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த நாட்டில் நிறவெறி இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போது பால்டிமோரில் வாஷிங்டன் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் தங்கியிருந்தேன். அப்போது ரோட்டுக்கு வெளியில் ரோட்டில் ஒரு 3 குழந்தைகள் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நமக்கே தெரியும், அந்த வெள்ளைக்கார குழந்தைகளை பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். போய் நான் அதை தூக்க போனேன். இவர் உள்ளே இருந்துக்கிட்டு நண்பர் வந்து அங்கே இருந்து சத்தம் அருணகிரி தூக்கிறாதீங்க அந்த குழந்தைகளை தொட்டுறாதீங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஓடியாரார். ஒன்று சாக்காகி நின்றுட்டேன் நான். அவர் சொன்னார், இப்போ நீங்கள் வந்து அந்த ரோட்டில் யாருமே இல்லை, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, இந்த குழந்தைகள் நானும் தான் நிற்கிறோம். இவர் வீட்டில் இருந்து என்னை பார்த்துட்டு ஓடியாந்தார். அவர் சொன்னார், இப்போ அந்த குழந்தை நீங்கள் தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அந்த வீட்டில் கிச்சனில் கூட கேமரா இருக்கும். ஓகே, மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வந்து இந்த 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு கற்பர் தான். அப்போது வந்து அவங்க வந்து இம்மிடியேட்டாக வந்து லோக்கலில் போலீஸுக்கு தான் நம்பரை கூப்பிடுவாங்க குழந்தைகளை இது பண்ணதுக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் இங்கே போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வண்டிக்கு தகவல் போன உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அவன் சரன்னு வந்துடுவான். அப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம தொடர வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அமெரிக்கர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை நம்ம தொடக்கூடாது. இப்போ அமெரிக்கர்களை பொறுத்தளவுக்கு அவங்கள தவிர்த்து இந்தியர்களாக இருந்தாலுமே கருப்பர்கள் தான். ஆமாம், அப்படி எல்லாருமே அவங்க அந்த ரேசியல் அந்த இது ரேசிஸ்ட்டை பார்ப்பான். ரேசிஸ்டாக தான் அவங்க தான் அந்த இது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பரை அடிக்க வந்ததும், இவர் இந்த குழந்தைகளை தொடக்கூடாதுன்னு சொன்னதும், இதை போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதை பற்றி அமெரிக்கரை இப்போ வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து தான் கற்பர்களை நிறைய கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க. அந்த கதையில் இந்த ஹாரி பிக்சர் ஸ்டோ எழுதியிருக்கிறாங்க. பிறகு அலெக்ஸ் ஹேலி எழுதியிருக்காரு ரூட்ஸ்னு ஒரு புத்தகம். அதை பற்றி அதெல்லாம் வந்து கிந்தா குண்டேன் அந்த மொழியை அவர் வந்து கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பெரிய கதை. அமெரிக்காவில் அந்த கருப்பருடைய நிறைவேறி இதை எதிர்த்து தான் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வெடித்தது. ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் இதுக்கும் அந்த உள்நாட்டு போர் முடிஞ்ச பிறகு தான் அவர் வந்து அது இப்போ அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் கருப்பர்கள் வந்து மனிதர்கள் அல்ல,
உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் அவர்கள் பொருள் உடைமையாகத்தான் கருதப்படுவார்கள். அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு இருக்கு. அமெரிக்கர்கள் கருப்பர்கள் மனிதர்கள் அல்ல, பொருள் உடைமையா தான் அமெரிக்க முதலாளிகளுடைய உடைமைகளாகத்தான் கருதப்படுவார்கள். அப்ப அவங்களை விலைக்கு வாங்கிக்கிறது, வித்து அதுதான் அடிமை வணிகம். அதுதான் அடிமை வணிகம். வச்சு அங்கேருந்து கொண்டு அடிமையில வித்தாங்க இல்லையா. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போராட்டத்துக்கு பிறகு அந்த அடிமை முறையை அவர் ஒழிச்சதுக்கு கையெழுத்து போட்டதுக்கு பிறகு தான் இது இந்த தீர்ப்பு அவருக்கு அந்த காலத்தில் போருக்கு உள்நாட்டு போருக்கு முன்னால் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பும் ஒரு காரணம் அமெரிக்க உள்நாட்டு போர் வெடிப்பதற்கு. இந்த ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ரூம் க்ளீன் பண்ண ஒரு பையன் வந்தார். பார்த்தா தமிழ்நாட்டுக்காரர் மாதிரியே இருந்தார். உடனே அவர் பேரை கேட்டேன், லாக்ஸ்மேன் அப்படின்னாரு. லக்ஷ்மணங்கிறத தான் அவர் லாக்ஸ்மேன் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நீங்கள் யார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து கயானாலேருந்து வந்திருக்கேன், என்னுடைய முன்னோர்கள் இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னு. அப்போ நம்ம கணிச்சது லக்ஷ்மண் தான். அவர் கணிச்சது ஒரு தமிழர்னு கண்டுபிடிச்சது சரியாக இருந்தது. பிறகு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருந்தேன். அங்கே ஒரு ஈழத்து தம்பி பரிமாறினார். இப்போ எப்படி அமெரிக்காவுக்கு நம்ம போனதே பெருசாக இப்போ நினச்சி போய்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஈழத்திலேருந்து ஐரோப்பாவில் ஒரு 10 நாடுகள் வழியாக எல்லைகளை கடந்து அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்குள்ளே வந்து இறங்கியிருக்காரு. அமெரிக்காவுக்குள்ளே நுழைவதற்கு இன்றைக்கும் கடுமையான முயற்சிகள். இப்போ உதாரணத்துக்கு கனடாவிலேருந்து வந்த ஒரு குஜராத் டாக்டர், அவரோட மனைவி 2 குழந்தைகள் உறவு பணியில் செத்து கிடந்தாங்க. மெக்சிகோ பக்கம் இவர் தெற்க சுவர் கட்டுறார் ட்ரம்ப்பு. சுவரை ஏறி குதிக்கிறதுக்கு குஜராத்தில் ட்ரைனிங் கொடுத்து சுவர் ஏறி குதிக்கலாம் மெக்சிகோ எல்லை வழியாக குதித்து கொண்டு போகிறாங்க. அதனால தான் அவர் கெடுபிடிகள் பண்ணுறாரு. மெக்சிகோ எல்லை வழியாக மத்திய அமெரிக்க நாடுகள்லேருந்து தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து நடந்து மெக்சிகோ எல்லை வழியாக ஊடி விடுறாங்க, கனடா மெக்சிகோ எல்லை வழியாக. அதனால தான் இப்போ வந்து இப்படி பல லட்சம் பேர் இருக்கிறனால தான் அவர் வந்து இப்போ வெளியேற்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார், இன்னைக்கு பெரிய விஷயங்கள், அதாவது அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பு, அவங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலைமை, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு நாட்டினுடைய தகவலோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி சார். நன்றி.